प्रवीण पूर्वाध विद्यार्थियों, सेकंड पेपर में दक्षिणी कथाएं। इसमें इम्पोर्टेंट है मेरी पत्नी तोता और मैना, मृत्युदंड, चक्रवाक। टिप्पणियाँ में कांतम, तिलगम, नूरुनिसा, शिव शर्मा, मोहम्मद और यशोदा, ये सब इम्पोर्टेंट है, सब अच्छी तरह पढ़ना। तोता और मैना कहानीकार परिचय। तोता और मैना नामक कहानी श्री जमदग्नि शर्मा की कहानी है। तोता और मैना कथा जमदग्नि शर्मा कथा। तेलुगु के उत्तम लेखक, पंडित और कहानीकार है। इवर तेलुगुला ग्रेटाன राइटर, पंडित, कथैयெல்லாம் எழுதுறவர்। आपकी रचनाओं में कलात्मकता, भावुकता और मनोवैज्ञानिक तत्वों का चित्रण पढ़ते ही बनता है। அவர் எழுதின நூல்கள் எல்லாம் கலைத்திறன், உணர்வு, உளவியல் சம்பந்தமாக எல்லாமே இருக்கும்। वे राज महेंद्री के गवर्नमेंट आर्ट्स कॉलेज में प्राध्यापक थे। இவர் ராஜ மகேந்திரியில் இருக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பேராசிரியராக இருந்தார்। कुत्ता नारायण दास ने इस कहानी के अनुवाद किया है। அவர் தான் नारायण दासனா இந்த கதையை ट्रांसलेशन பண்ணி எழுதியிருக்காரு। कहानी का सारांश। जगन्नाथ गायों और बैलों की देखभाल में यादव राज को भी मात दे सकता था। जगन्नाथ பசுக்களையும் எருதுகளையும் பார்த்துக்கிறதுல யாதவ் ராஜாவே தோற்கடிச்சார்। அந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பாரு। वह गाय और बैलों को प्यारा प्यारा नाम रखता था। பசுகளுக்கோ எருதுகளுக்கோ நல்லா அழகான பேரும் வச்சார்। उसी नाम से उनका पुकारता भी था, அந்த பேர்லேயே அதை கூப்பிடவும் செஞ்சார்। वह रामैया का नौकर था, அவர் ராமையாவோட சர்வெண்ட்। एक शाम को सारे जानवर चरने के बाद घर वापस आ चुके थे। ஒரு நாள் ஈவினிங் எல்லா அனிமல்ஸும் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வருது। मगर तोता और मैना नामक दो गायें वापस नहीं आई। ஆனால் தோத்தா மைனான்ற பேருடைய 2 பசுக்கள் மட்டும் திரும்பி வரல। दोनों ही गायें गर्भवती थी। 2 பசுக்களும் प्रेग्नेंटा இருந்தது। जगन्नाथ रात के अंधेरे में तोता मैना को ढूंढने निकला। जगन्नाथ नईट இருட்டில் தோத்தாவும் மைனாவும் தேடிட்டு புறப்படுறாரு। ராமையா की माता ने कहा कि मत जाओ। ராமையாவோட அம்மா சொல்கிறாங்க, நீ போகாத, வே अपने आप आ जाएंगे, அதுங்களே வந்துடும் அப்படின்றாங்க। मगर जगन्नाथ ने नहीं माना, ஆனால் जगन्नाथ அதை ஏற்றுக்கல। जगन्नाथ की पत्नी रामी गर्भवती थी। जगन्नाथோட ஒய்ஃப் ராமி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா। उसको प्रसव वेदना होने लगी, அவளுக்கு பிரசவ வேதனை வந்தது। जगन्नाथ उसे रामैया की माँ की देख रेख में छोड़कर तोता मैना को ढूंढने गया। जगन्नाथ ராமையாவோட அம்மா கவனிச்சுக்க சொல்லிட்டு தோத்தாவும் மைனாவும் தேடிட்டு போகிறாரு। दोनों गायें मिल गई, 2 பசுக்களும் கிடச்சது। मैना प्रसव वेदना से तड़प रही थी। मैना प्रसव வேதனையில் துடிச்சிட்டு இருந்தது। जगन्नाथ एक पत्थर पर बैठकर देखता रहा। ஒரு கல் மேலே உட்காந்துட்டு ஜெகநாத் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தான்। थोड़ी देर बाद मैना ने एक बछड़े को जन्म दिया। கொஞ்ச நேரம் கழிச்சு मैना ஒரு கண்ணுக்குட்டி போட்டுது। जगन्नाथ बछड़े को कंधे पर डालकर चल पड़ा। जगन्नाथ அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து ஷோல்டரில் போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான்। तोता और मैना भी उसके पीछे पीछे चलने लगी। तोताவும் மைனாவும் அவன் பின்னாடியே வர ஆரம்பிச்சது। घर में जगन्नाथ की पत्नी प्रसव वेदना से तड़प रही थी। வீட்டில் ஜெகநாத்தோட ஒய்ஃபு பிரசவ வேதனையில் துடிச்சிட்டு இருக்கா। वहाँ औरतों की भीड़ थी, பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது। रामी ने एक पुत्र को जन्म दिया। ராமிக்கு ஒரு பையன் பிறந்தது। जगन्नाथ मैना के पास आया। जगन्नाथ मैना கிட்ட வரான்। मैना का हाल बिगड़ गया, இப்போ மைனாவோட நிலமை மாறிடுச்சு। उसके मुख से जागे निकले और वह मर गई, அது வாயிலிருந்து நொர தள்ளிட்டு இறந்துருச்சு। इधर जगन्नाथ की पत्नी भी मर गई, இங்கே ஜெகநாத்தோட ஒய்ஃபும் இறந்துட்டான்। जगन्नाथ दिल को पत्थर बनाकर चल फिर रहा था। जगन्नाथ मनसे कल्लाइட்டு இங்கே अங்கேயும் நடந்துட்டு வரான்। वह अपनी पत्नी और मैना की याद करके रो रहा था। जगन्नाथ தன்னோட ஒய்ஃபு மைனாவோட இவங்க 2 பேரை நினைவால் அழுதுட்டு இருக்கான்। ராமையா की पत्नी सीतम्मा जगन्नाथ के बच्चे से घृणा करती थी। ராமையாவோட ஒய்ஃபு சீத்தம்மா ஜெகநாத்தோட குழந்தை மேலே வெறுப்பாக காட்டுறாங்க। ராமையா की माता ही बच्चे का ख्याल करती थी। ராமையாவோட அம்மா தான் குழந்தைய கவனிச்சிட்டு வராங்க। சீத்தம்மா भी गर्भवती थी, சீத்தம்மாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க। उसने 3 दिन बाद एक बच्चे को जन्म दिया। 3 நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது। उसी समय तोता ने भी एक बछड़े को जन्म दिया। அந்த சமயத்தில் தோத்தாக்கும் ஒரு கண்ணுக்குட்டி
தோத்தாவும் கண்ணுக்குட்டி போட்டது. तोता का बछड़ा उसका दूध पीने लगा. तोताவோட கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்க ஓடுச்சு. उसके साथ मैना का बछड़ा भी दूध पीने लगा. கூடயே மைனாவோட கண்ணுக்குட்டியும் பால் குடிக்க ஓடுது. मैना चुप रही. मैना சைலண்டா இருந்தது. एक देखकर सीतम्मा का मन बदल गया. இதை பார்த்த உடனே சீத்தம்மாவோட மனசு மாறிடுச்சு. वक्त जगन्नाथ के बच्चे को भी दूध पिलाने लगी. जगन्नाथोட குழந்தைக்கும் பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. एक दृश्य देखकर जगन्नाथ उसके पैरों में गिरा. இதை பார்த்த உடனே ஜெகநாத் அவளோட காலடியில் விழுறான். அவர் बोला कि माता सीतम्मा तुम मेरी भी माता हो. அவன் சொல்கிறான், சீதம்மா நீ எனக்கும் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். कहानी की विशेषता ये கதையோட கிரேட்னஸ். मैना नामक गाय बछड़े को जन्म देकर मर जाती है. மைனான்ற பேருடைய பசு கண்ணுக்குட்டி போட்டுட்டு இறந்தது. तोता नामक गाय उसे अपना दूध पिलाती है. तोतान பேருடைய பசு அதுக்கு வந்து பால் கொடுத்தது. एक देखकर सीतम्मा रामी के बच्चे को अपना दूध दे दी. இதை பார்த்தோன்னே தான் சீதம்மா ராமியோட குழந்தைக்கு தன்னோட பால் தரா. इसलिए तोता और मैना इस कहानी के लिए उत्तम शीर्षक का. அதனால தோத்தாவும் மைனாவும் தான் இந்த கதைக்கோட கிரேட்டான शीर्षक. पूरी कहानी में एक गंभीर शोक दिखाई दे रहा है. फुल கதையிலையும் ஒரு கம்பீரமான ஒரு குலுக்கம் இருந்தது. इसलिए पाठक पत्थर की मूर्ति की तरह निश्चल रहते ही. அதனால் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கல் மாதிரி சிலை மாதிரி வந்து அப்படியே படிச்சுட்டே வராங்க. घटनाओं के परिवर्तन के साथ साथ आगे की कहानी जानने की बेचैनी तीव्र होती है. சம்பவங்களோட சூழ்நிலை எல்லாம் வந்து மாறும். அடுத்தது என்ன வரும்னு சொல்லிட்டு கதையில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. जब एक मालूम होता है कि जगन्नाथ के बच्चे को सहारा मिल गया है. எப்போ வந்து தெரிஞ்சதோ ஜெகநாத்தோட குழந்தைக்கு ஹெல்ப் கிடச்சிருச்சு. तभी वक्त बेचैनी दूर हो जाती. அப்போ தான் நமக்கு அந்த सारनेस போகுது. हर घटना के पहले भूमिका के रूप में दिए गए वर्णन के कारण आगे की बात का असर पूरे दिल पर पड़ता है. ஒவ்வொரு சம்பவத்துக்கு முன்னாடியும் பூமிகா கே ரூப் में दिए गए வர்ணனை பண்ணிக்கிட்டே வர சொல்லும். அடுத்தது என்ன வரும், அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஒரு விதமான ஒரு நடுக்கும். கத்தோப்ப கதன் சரல் அவர் சுபோது கதைகள்லாம் வந்து ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்குது. கதா கஹனிக்கு ஷைலிமே கஹி கவித்துவ ஜான்தாக கதை சொல்கிறதுல ஸ்டைலில் அங்கங்கே வந்து கவிதையும் வருது. ஜெகநாத் கா பாத்திர சித்திரன் அனுப்பம். ஜெகநாத்தோட கேரக்டர் கிரேட்டாக இருக்குது. वो हमारे दिमाग पर कब्जा कर लेता है. நம்மளோட மனசுக்கும் ஒரு பிடிப்பு வருது. एक कहानी अनुदित नहीं लगती है. இது டிரான்ஸ்லேஷன் கதை மாதிரியே தெரியல, மூல் கஹானி लगती है. உண்மையான கதை மாதிரியே இருக்குது.